சிவபெருமானை வழிபடுறதுக்கு காரணம் சொல்லி தான் வழிபடணுமா? காரணம் இருந்தால் தான் சிவபெருமானை வழிபட முடியுமானா, எந்த காரணமும் இன்றி ஒருவன் ஈசனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் ஈசனை வழிபட முடியும். எந்த ஒரு வேண்டுதலும் இன்றி எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற அந்த பற்றின்றி, அதன் மீது ஒரு ஆசையின்றி அவனிடம் சென்று நின்று வழிபட வேண்டும் என்று நினைத்தால்தான் சிவனை வழிபட முடியும். இது ஒரு பெரிய தாற்பயம். சொல்லப்போனால் சொந்த வீடு இருந்திருக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சில நேரத்தில் இருந்திருக்காது, சில நேரத்தில் வாங்காத ஏச்சும் பேச்சும் இருந்திருக்காது, நிறைய ஏச்சும் பேச்சும் வாங்கியிருப்போம். கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பாங்க எல்லாருமே, குடும்பத்திலேருந்து சுற்றத்திலேருந்து உற்றார்கள்லேருந்து எல்லாருமே திட்டியிருப்பாங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு. அதையெல்லாம் மீறி எங்கள் அப்பேண்டா, அவர் எங்கள் அப்பன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோட, அவர் மட்டும்தான் எல்லாம் அப்படின்ட்டு அவரோட எப்படியாச்சும் அந்த ஜோதியோடு நம்ம ஒன்றாக கலந்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம். எந்த வேண்டுதலும் இல்லை, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் என்னன்னு தெரியல, அவர் மேலே எனக்கு பாசம், அவர் மேலே எனக்கு காதல், அவ்வளோதான். இதை நம்ம ஒன்ட்டு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? காரணத்தை சொல்லணும்னா என்னென்ன சொல்கிறது? அவர் எனக்கு கொடுத்தது, நீ உனக்கு கொடுத்த மாதிரி லட்சத்தில் கொடுக்கல, கோடியில் கொடுக்கல, வீட்டை கொடுக்கல, காரை கொடுக்கல, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. மனசில் நிம்மதியாக கொடுத்துருக்காரு, மனசில் நிம்மதியை சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காரு. அவரை நினைக்கும் போதே நான் சந்தோஷமாக இருக்கேன், அவரை உணரும் போது மெய்சிலிருந்து போகின்றேன், கண்ணில் தண்ணி கொட்டுது. அதை நான் என்னன்னு உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்?